இந்தாங்கண்ணே. மாமா ஆனந்தி வா கோயில. அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. என்ன விசேஷம்? விசேஷம் தானே. ஆனந்திக்கு 5ஆம் மாசம் பூச்சூட்டல் வச்சிருக்கோம். ஓ அப்படியாமா? நல்லதுமா நல்லதுமா. அதுக்குதான் வார்டன் அம்மாவை கூப்பிட்டு போலான்னு வந்தோம். நீங்களும் வரணும்னு வந்து ஆனந்திய ஆசீர்வாதம் பண்ணணும். மா என்னால வர முடியுமான்னு தெரியலமா. ஆனா நான் எங்க இருந்தாலும் ஏன் ஆசீர்வாதம் ஆனந்திக்கு உண்டு. ஏனே வர முடியாதுன்னு சொல்றிய? உனக்கே தெரியலம்மா, இங்க வேற ஆள் இல்ல, நான் தான் இருந்தாகணும். அதுவும் இப்ப புதுசா நிறைய பிள்ளைங்க வந்திருக்காங்க. உங்களை மாதிரிலாம் இல்லம்மா. இதுங்களை வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஆனா வெளியில போறவங்க எல்லாம் நல்ல விஷயம் நடந்தாமா வெளியில போறாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷம் தானம்மா. இப்ப உங்களே எடுத்துக்கங்க. புருஷன் கூட போய் சந்தோஷமா வாழணும்னு போனீங்க. இப்போ ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கிறீங்க. அது எனக்கு சந்தோஷம் தானம்மா. ஆமா அண்ணே, மேடம் உள்ளதானே இருக்காங்க. ஆமாமா, உள்ள ஹால்ல தான் இருப்பாங்க. போய் பாருங்க போங்க. வாக்கா. உங்க அப்பா அம்மா ஃபங்க்ஷனுக்கு வராங்கங்கிறது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனந்தி. ஆனா அத்தை வரமாட்டேன்னு சொன்னது, அந்த ரகு விஷயம் எல்லாத்தையும் நினைச்சு ஆனந்தி தாமா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. நீ வருத்தப்படாத ஆனந்தி. இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கும்போது 5ஆம் மாசம் ஃபங்க்ஷனை நடத்துறது நல்லதுதான். கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு எப்படியும் 5வது மாசம் வயிறு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு திருஷ்டி கழிக்கிற மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனை பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, கருப்பு வளையல் போட்டு விடுறதுன்னு எல்லாமே கண்ணடி படாம இருக்கிறதுக்கு தான். இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே நல்லதா மாறும். அது மட்டும் இல்ல, 2வது மாசத்துல வயித்துல இருக்கிற குழந்தைக்கு சுவை மொட்டுக்கள் எல்லாம் உருவாக தொடங்கும். அது இந்த 5வது மாசத்துல முழுசா முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த நேரத்துல தான் குழந்தை எல்லா சுவையையும் உணர ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த ஃபங்க்ஷன்ல 5 வகையான சாதம் செஞ்சு அத அம்மாக்கு கொடுப்பாங்க. 5 வகை சாதம், 5 வகை பூ, 5 வகையான பழங்கள்லாம் வைக்கணும்னு சொன்னாங்கம்மா. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்ளோ காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. கர்ப்ப காலத்துல அம்மா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டா குழந்தை பிறந்து வளரும் போது அந்த குழந்தைக்கு நல்ல உணவு பழக்கம் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை எல்லாரும் சேர்ந்து நடத்தும் போது எல்லா கெட்டதும் விலகிடும் ஆனந்தி. முதல்ல நீ சந்தோஷமா இருக்கணும். மேடம், அப்பாவும் அம்மாவும் ஊர்ல இருந்து வராங்க. நான் சந்தோஷமாதே இருக்கேன். அதே மாதிரி அத்தையும் வந்தாங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. அந்த ஒரு வருத்தம்தே எனக்கு. வருத்தப்படாத ஆனந்தி. அன்போட அம்மா உனக்காக இல்லனாலும் அன்புக்காக கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. அவங்க மனசுல விரக்தியும் கோவமும் இருக்கே தவிர அவங்க கெட்டவங்க ஒண்ணும் இல்ல. ஆமா மேடம், அத்தை ரொம்ப நல்லவங்க. அவங்க மனசு என்னாலதே வேதனைப்பட்டு கிடக்கு. இல்ல ஆனந்தி, அது ஒன்னால இல்ல, எல்லாமே அந்த துளசியால. லலிதா அம்மாக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? உனக்கு உடம்புக்கு முடியாம போன ஒவ்வொரு தடவையும் அவங்கதான் உன்னை காப்பாத்திருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாம் வரதுக்கு முன்னால உன்கிட்ட அவ்வளவு பாசமா இருந்திருக்காங்க. நீ அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். உள்ள இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் நடுவுல அந்த துளசி தான் பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விடுறா. ஆனா அதையும் தாண்டி அவங்க உன்னை ஏத்துக்கிற காலம் கண்டிப்பா வரும். உன்கிட்ட கோவப்பட்டாலும் வெளியே அவங்க எங்கேயுமே விட்டு கொடுக்கல ஆனந்தி. அத நீ நல்லா புரிஞ்சுக்கோ. ஆமாமா, ஆனந்தி சுமங்கலி பூஜை பண்ணும்போது கூட முதல்ல முடியாதுன்னு சண்டைதான் போட்டாங்க. ஆனா கடைசியில பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொன்னதும் எதுவுமே சொல்லாம எல்லாரும் கூட உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அதேதான் இந்த ஃபங்க்ஷன்லயும் நடக்க போகுது. அவங்க ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயமா கிடைக்கும். நீ கும்பிடுற வில்லுகா புலி கருப்பன் உன்னை என்னைக்கும் கைவிட மாட்டான் ஆனந்தி. நம்பிக்கையோட சந்தோஷமா இரு. ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பா வருவேன். உன் அத்தை வந்துட்டாங்கன்னு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்க தான் போறேன். 5 வகை சாதத்தையும் உன் அத்தை உனக்கு ஊட்டி விடுவாங்க. அப்ப நீ என்ன சொல்றேன்னு பார்க்கலாம்.